நீங்கள் செல்வத்தையும் செழிப்பையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கான முதல் படி ஏற்கனவே இருக்கிற செல்வத்தையும் செழிப்பையும் நீங்கள் பாராட்ட கற்றுக்கொள்வதுதான். The first step in achieving prosperity and wealth is learning to appreciate what you already have. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். The first step in achieving prosperity and wealth is learning to appreciate what you already have. செல்வத்தையும் செழிப்பையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கான முதல் நிலை ஏற்கனவே இருக்கிற செல்வத்தையும் செழிப்பையும் பாராட்ட கற்றுக்கொள்வதுதான். Peace is prosperity. சமாதானமே செழிப்பு. அருமையானவர்களே, இந்த 2024 வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனத்தின் பகுதி. என்ன அந்த வார்த்தை சொல்கிறது? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். I will make you prosper more than before. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி. இந்த புதிய வருடம் 2024க்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த நாள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறீர். அது முந்தைய சீரை பார்க்கிலும் இன்னும் அதிகமான நற்சீராக இருக்க போகிறது. செழிப்பை கட்டளையிட போகிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க, நீர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த புத்தாண்டு 2024 நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். I will make you prosper more than before. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தமானது எசேக்கியேல் என்கிற ஆசாரியரும் தீர்க்கதரிசியுமாயிருக்கிற அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் புசி என்பவருடைய குமாரனாக இருக்கிறார். இவர் பாபிலோனிய தேசத்திலே 22 வருடங்கள் ஒரு தெரு பிரசங்கியாராக வாழ்ந்து வந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படி என்றால் என்ன? இந்த யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை பாபிலோனியா அவர்களை அடிமைப்படுத்தி அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டதை பார்க்கிறோம். அங்கு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே தான் இந்த எசேக்கியேல் அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய 571 எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஒரு செயல்முறையின் அடிப்படையிலே பிரசங்கம் செய்தார். நீ மொட்டை அடிச்சிக்க, தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிக்கன்னா அப்படியே செஞ்சிருவார். நீ இந்த காரியத்தை செய்யினா அதை ப்ராக்டிக்கலாக ஆப்ஜெக்ட் லெசனாக செஞ்சு காமிப்பார். இப்படித்தான் அவர் பிரசங்கியாராக வாழ்ந்தார். இன் அதர் வேர்ட்ஸ், எசேக்கியேல் லீவ்ட் வாட் ஹி ப்ரீச்டு. என்ன பிரசங்கித்தாரோ எசேக்கியேல் அதை வாழ்ந்து காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினவருடைய காரியமாக இருக்கிறது, சுருக்கமாக சொன்னால். மாத்திரமல்ல, சரி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் போட்டிருக்கிறாங்க. அந்த பைபிளில் ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தேன் பிஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. டச் பாயிண்ட் பைபிள் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஐ வில் மேக் யூ ஈவன் மோர் ப்ராஸ்பரஸ் தேன் யூ வர் பிஃபோர்.
நீங்கள் முன்பிருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக உங்களை நான் செழிப்பாக்குவேன் என்கிற அர்த்தத்திலே அது போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், this is the year of prosperity. இது செல்வ செழிப்பின் ஆண்டு. இது ஒரு செழிப்பின் ஆண்டு. ஹல்லேலூயா. Let's clap our hands and praise God. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு செழிப்பின் ஆண்டு. This is the year of prosperity. இது ஒரு செழிப்பின் ஆண்டு. இந்த செழிப்பு கர்த்தரையே தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்டாகிற செழிப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்க்கிற பொழுது இதில் 48 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் முதல் 36 அதிகாரங்களிலே எசேக்கியேல் இந்த யூதர்கள் ஏன் அடிமைத்தனத்திற்கு உள்ளானார்கள் என்பதை பற்றியதான காரியங்களை அங்கு எடுத்துரைக்கிறார். கடைசி 16 அதிகாரங்களிலே ஆண்டவருடைய மீட்பை குறித்ததான காரியங்களை, அவர்களுடைய விடுதலை குறித்ததான காரியங்களை அங்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். This is the message of hope. இது நம்பிக்கையின் செய்தியாக அமைந்திருக்கிறதை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த செழிப்பை, இந்த நற்செய்தியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான 2 படிநிலைகள் உள்ளன. ஒன்று ரிப்பெண்டன்ஸ், இன்னொன்று டேர்னிங் டு காட். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று கர்த்தரிடத்தில் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு கொட்டேஷன் ஞாபகத்திற்கு வருகிறது. ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபீலிங் ரெக்ரெட் பட் டேக்கிங் ஆக்ஷன் டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். உண்மையான மனம் திரும்புதல் என்பது மனம் வருத்தப்படுவது மாத்திரமல்ல, உங்களுடைய தவறுகளை களைவதற்கான வழிவகைகளை மேற்கொள்வதே என்று சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை புண்படுத்துகிற காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற காரியங்களினால் வருகிற பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் பின்மாற்றத்திற்கு போயிருக்கிற காரியங்களும் இருக்கிறது. இன்னும் சில பேர் இது ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிற ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும், இப்பொழுதே திரும்ப வேண்டும். இன்றைக்கு அல்ல, இப்பொழுதே திரும்ப வேண்டும். எனவே ஆண்டவர் கொடுக்கிற செழிப்பை, நற்சீரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 2 படிநிலைகள். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று தேவனிடத்திற்கு திரும்புதல். இந்த 2 காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் இந்த வருடத்திற்கான இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிறது. சரி, இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பு எந்தெந்த ஏரியாக்களிலே வருகிறது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். முதலாவதாக, உங்கள் எல்லைகளிலே செழிப்பு. உங்கள் எல்லைகளிலே ப்ராஸ்பரிட்டி இன் யுவர் பார்டர். அதாவது 36வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, I am concerned for you and I will come to you to help. Your ground will be tilled and your crops planted. பாருங்கள், இந்த இடத்துல I am concerned for you, நாங்கள் உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிறேன் என்று தமிழில் போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் I am concerned for you. அருமையானவர்களே, ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு யார் உங்கள் மேலே கரிசனையாக இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் அதிகமாக நேசித்தவர்கள் உங்களை மறந்து போனாங்களோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார்.
இவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இவர் உங்களை மறந்து போவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. The Lord is concerned for you. அதனால அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? You will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And you will be a blessing. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த காரியம் உங்களுக்கு வரும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் செழிப்படையும். உன் நிமித்தம் உன்னுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ இருக்கிற சுற்றுப்புறங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ இருக்கிற மாநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் உன் நாடு ஆசீர்வதிக்கப்படும். காரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. ஆண்டவர் உன் எல்லைகளை ஆசீர்வதிக்கிறார். கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் காரியம், உன் எல்லைகளிலே செழிப்பு. இரண்டாவது, ப்ராஸ்பரிட்டி ஆன் இஸ்ராயல் அல்லது ப்ராஸ்பரிட்டி ஆன் காட்ஸ் பீப்புள். கர்த்தருடைய ஜனங்கள் மீதான செழிப்பு, கர்த்தருடைய ஜனங்களுக்கான ஆசீர்வாதம். அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லுகிற பொழுது அது அந்த நாட்டு மக்களை குறிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவருக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் மீதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என்ன அந்த ஆசீர்வாதம்? That is a great revival. ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய எழுப்புதல். பாருங்கள், truth is going to penetrate thousands and thousands of people. ஆயிரக்கணக்கான ஜனங்களை சத்தியம் ஊடுருவி செல்லுகிற ஆண்டு, லட்சக்கணக்கான மக்களை சத்தியம் ஊடுருவி செல்கிற ஆண்டு இந்த ஆண்டு. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிற ஆண்டு இந்த ஆண்டு. இருளில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்களிலே ஒரு வெளிச்சம் உதிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. அருமையானவர்களே, there is going to be a revival. ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஒரு எழுப்புதல் உன்னுடைய ஸ்தல சபையிலே, ஒரு எழுப்புதல் நீ இருக்கிற பட்டணத்திலே, நீ இருக்கிற கிராமத்திலே, ஒரு எழுப்புதல் உன்னை சுற்றி இருக்கிற இடங்களிலே, ஒரு எழுப்புதல் உன்னுடைய மாநிலத்திலே, ஒரு எழுப்புதல் நீ இருக்கிற நாட்டிலே. Prosperity on Israel, prosperity on God's people. கர்த்தருடைய ஜனங்களை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தின் பிற்பகுதி இப்படியாக சொல்கிறது, பாருங்கள், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுவேன், இஸ்ரவேல் மனுஷராகிய உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஜனங்களை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் செழிப்பாக்குகிறார், ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார். இது இரண்டாவது காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, ப்ராஸ்பரிட்டி இன் த நேஷன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அடுத்த வரிகள் சொல்லுகிறது, பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திர வெளிகள் கட்டப்படும். அருமையான வார்த்தைகள். அருமையானவர்களே, இந்த வசனம் 10வது வசனத்தில் வருகிறது, உன்னுடைய பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திர வெளிகள் இனி கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், நம்முடைய நாட்டில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான காரியம் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆனால் இப்போ அதுக்கு தான் பெரிய பிரச்சனையே. எங்கே பார்த்தாலும் மதத்தின் பெயரால் சண்டைகள், சச்சரவுகள், கலவரங்கள், வேண்டுமென்றே தூண்டிவிடுகிற சில பொல்லாத சமூக சீர்கேட்டு அமைப்புகள், அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் இதை ஒழுங்குக்கு கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், பொருளாதார சீர்கேடுகள், பண வீக்கம், எத்தனை பிரச்சனைகள், எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளின் நிமித்தம் ஒரு முடிவை கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய பட்டணங்கள் குடியேற்றப்படும், உங்களுடைய அவாந்தர வெளிகள் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அடுத்த வரிகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய கால்நடைகள், மந்தைகள் எல்லாம் பெருக்கப்படும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கால்நடைகள் இருக்கா? இருந்தால் அவைகளை பெருக்குவார். இந்த கால்நடைகள் மாத்திரமல்ல, நீ என்ன வைத்திருக்கிறாயோ அதை அவர் பெருக பண்ணுவார். உன்னுடைய 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேல் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் பகிர்ந்து கொடுக்க போகிறார்.
வர்த்திக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நீ வைத்திருக்கிற 2 மீன் இன்னும் பல மடங்கு பழுகி பெருக போகிறது. கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அவர் நீ என்ன வைத்திருக்கிறாயோ அதோடு கூட நீ அவரிடத்தில் அவருடைய பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் அதை இன்னும் அதிகமாய் பழுகி பெருக பண்ண போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். 2 படிநிலைகள், ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று கர்த்தரிடத்திற்கு திரும்புதல். அப்படி திரும்பும் பொழுது 3 விதங்களிலே ஆசீர்வாதங்கள் உருவாகிறது, செழிப்பு உருவாகிறது. உன் எல்லைகளிலே செழிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலின் செழிப்பு. அடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைகளின் நிமித்தம் நாட்டிற்கு ஒரு செழிப்பு, நாட்டிற்கு ஒரு மாற்றம், நாட்டிற்கு ஒரு ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஐ வில் மேக் யூ ஈவன் மோர் ப்ராஸ்பரஸ் தேன் யுவர் பிஃபோர் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிப்பதாக. கர்த்தரே ஆண்டவர் என்று, அப்பரே அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு உரிமையாக்கி கொள்கிறோம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்ற வாக்கு எங்கள் வாழ்க்கையிலே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் வந்து சேருவதாக. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லைகளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலும் செழிப்பும் உண்டாவதாக. எங்கள் நிமித்தம் நாட்டிலே ஒரு செழிப்பும் ஒரு மாற்றமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.